தமிழகத்தில் உள்ள மண்ணுக்கேற்ற விவசாயம் பல மாவட்டங்களில் பல மண் வேறுபாடுகள், அந்த வேறுபாடு மண்ணுக்கேற்ற விவசாயம் அந்த விவசாயத்தை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி அந்த திட்டமாக ஒவ்வொரு திட்டமாக செய்த காரணத்தால் தான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நம்முடைய சொன்ன கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் சொன்ன கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த சொன்னோம். இது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் அறிவித்து அதுக்கு திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் என்ற திருப்தி மக்களுக்கும் இருக்கிறது, விவசாயிகளுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி, இந்த வேளாண் வளர்ச்சி இந்த துறையில் 5 ஆண்டு காலத்தை தனி பட்ஜெட் போட்டதனுடைய விளைவு அந்த கருத்து கேட்பு. இது பல ஆட்சியில் அவர்களுடைய ஆட்சியிலே வேளாண் துறை பட்ஜெட் நிதி கிடையாது, டிமாண்ட் மானிய கோரிக்கை. இந்த மானிய கோரிக்கை கருத்தும் கேட்கறதுல ஒன்றும் கேட்கறதுல ஒன்றும் செய்யல. ஆனால் இப்போ என்ன சொல்ல போனால் விவசாயிகள் செத்தார்கள், விவசாயிகள் போராட்டம் செய்ய 102 விவசாயிகள் அவருடைய ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாணை மூலமாக ஒரு இறந்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணை மூலமாக, அரசு ஆணை மூலமாக அவர்கள் நிதியை அங்கே பணம் விவசாய தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்திற்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள். இது அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற காலத்தில் இதுவரை விவசாயிகளுடைய தற்கொலை கிடையாது. விவசாயிகள் மகிழ்ச்சியாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடுகளுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம், உடனடியாக இங்கே முதலமைச்சர் நேரடியாக ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நேரடியாக போவார். நேரடியாக திருவாரூர் கடலூர் மாவட்டம் வந்தாச்சு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்தால் புயல் அடித்தால் உடனடியாக சென்று பார்க்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் கிட்டத்தட்ட 2038 கோடி அளவிற்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை இங்கே விவசாயிங்க மேட்டூர் அணை ஆண்டுதோறும் அவர்கள் விவசாயிகளுக்கு இங்கே தண்ணீர் திறந்துவிட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து விட்டு உரிய காலத்தை திறந்து விட்டு விவசாயிகளை அங்கே வாழ்வாரத்தை உருவாக்கினார்கள். போன முதலமைச்சருக்கு அங்கே போனாங்களா? மேட்டூர் அணை தண்ணீர் திறந்தாங்களா? இவர் நேர மதிக்கின்றார், விவசாயிகளை மதிக்கின்றார். அந்த மதிக்கின்ற காலத்தால் அந்த மேட்டூருக்கு ஜூன் 12ஆம் தேதி என்று அவங்க சென்று அங்கே விவசாயிகளுக்கு நேரடியாக பார்க்கக்கூடியவர். இதுக்கு முன்பு அவங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ள பாதிப்புகள்லாம் நேரடியாக இங்கே நம்முடைய முதல்வர் அவருக்கு நேரடியாக வந்து வயலில் போய் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் டிராக்டரில் போய் பார்த்தோம். முதலமைச்சர் டிராக்டரில் உட்கார்ந்து அங்கே போய் பாதிக்கப்பட்ட விவசாயியை பார்த்துட்டு வந்தார். ஆக நேரடியாக பார்க்கக்கூடிய காரணத்தால் தான் உடனுக்குடன் அந்த கோரிக்கைகள், அதுக்கு அதிகாரிகளும் இங்கே முதலமைச்சர் அலுவலகத்திற்கிட்ட அதிகாரிகளும் அதுக்கு விவசாயிகளுக்கு இந்த எந்த திட்டமாக இருந்தாலும் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆணை வழங்குகின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளும் அதே போல பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக மக்கள் சிறப்பாக வாழ்கின்றார்கள்.